ஸோ ஹாய் கைஸ், ஐ திங்க் ஐ எம் லைவ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைட்டிலில் பார்த்த மாதிரி தான் ரேஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்க வேண்டிய வீடியோ வந்து என்ன அப்படின்னா, ப்ராசஸ் கம்யூனிகேஷனுடைய அடுத்த வீடியோவான பைப்ஸ் பற்றி நான் வந்து இன்றைக்கி நான் வந்து இது போட்டிருக்கணும். பட் நான் ரேஸ் கண்டிஷன்ஸை பற்றி போடுறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் டு ஆக்சுவலி லேர்ன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸோடைய இந்த சீரீஸ் இருக்குல்ல, அதோடைய நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி ஆல் அபவுட். ஓகே, ஸோ பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு ரேஸ் கண்டிஷன்ஸ், நான் இதை உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு சி. இன்றைக்கி நம்ம வந்து சியை வச்சு தான் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக் டு சி. இட் இஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூசிங் சி. அவ்வளோதானே தவிர ரேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் அ ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் டு சி. இதை நம்ம வந்து வி கேன் ஈவன் இம்ப்ளிமெண்ட் இட் யூஸிங் பைத்தான் ஆர் எனி அதர் லாங்குவேஜஸ். பட் இங்கே நான் எதுக்கு சியை நான் இங்கே வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சில லோ லெவல் கான்செப்ட்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்கு சி இஸ் அ பெட்டர் லாங்குவேஜ் டு கோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் ஆர் யூஸிங் பைத்தான். ஓகேவா? ஸோ எஸ், அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ்ன்ற நீங்கள் அந்த ஒரு டேர்மை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம், அது கேள்விப்படாமையும் இருக்கலாம். பட் இஃப் யூ கைஸ் ஹவ் ஹர்ட் அபவுட் இட், அது நீங்கள் கான்செப்ஷுவலாக நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. லைக் திஸ்: they occur when two computer program processes or threads attempt to access the same resource at the same time and cause problems in the system. ஸோ இங்கே பேசிக்கலி அவன் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னா, லெட் மீ ஓப்பன் அப் மை ஒயிட் போர்டு. ஸோ இப்போ ஒரு த்ரெட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். த்ரெட் இது வந்து T1, இது வந்து T2. தீஸ் ஆர் டூ த்ரெட்ஸ். அதுக்கு முன்னாடி லெட் மீ ஜஸ்ட் சே அண்ட் எக்ஸ்பிளைன் வாட் அ த்ரெட் இஸ் ஆல் அபவுட். ஓகேவா? நம்ம போன வீடியோவில் வந்து ப்ராசஸ்னால் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, நம்ம அப்படி தானே போன 2 வீடியோஸில் வி ஹவ் லேர்ன்ட் வாட் ப்ராசஸஸ் ஆர் ஆல் அபவுட். நம்ம எப்படி வந்து ஃபோர்க்குன்ற அந்த ஒரு சிஸ்டம் காலை வச்சு ஹவு டு கிரியேட் அ சைல்டு ப்ராசஸ் அப்படின்றத நம்ம வந்து போன வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். அண்ட் வி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் ப்ராசஸஸ். அப்படி தானே? ஸோ ப்ராசஸ் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்னென்னா, இட் இஸ் அ கம்ப்ளீட் ரன்னிங் ப்ரோக்ராம். அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரன்னிங் ப்ரோக்ராம் ப்ராசஸ் அப்படின்றது. ஆனால் த்ரெட் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா, இட் இஸ் எ செக்மெண்ட் இன் அ ப்ராசஸ். த்ரெட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் அ கம்ப்ளீட் ரன்னிங் ப்ரோக்ராம். அதுதான் வந்து என்டையர் இதேவும். ஆனால் த்ரெட் அப்படின்றது வந்து it is a small section or a small segment inside a process. Segment inside a process. அப்படின்னா என்ன? வாட் இஸ் a segment inside a process? நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ரோக்ராமில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, F1 அண்ட் F2. ஓகேவா? இப்போ நான் வந்து நார்மலாக விதவுட் யூஸிங் எனி த்ரெட்ஸ் இதை நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, எய்தர் ஐ ஹாவ் டு எக்ஸிக்யூட் F1 ஃபர்ஸ்ட் ஆர் ஐ ஹாவ் டு எக்ஸிக்யூட் F2 ஃபர்ஸ்ட். அப்படி தானே? இந்த ரெண்டுமே வந்து அட் அ டைமில் கான்கரண்ட்டாக நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படி தானே? எப்போ நார்மலாக நம்ம வந்து பண்ணும்போது ஒன்று நம்ம வந்து F1 நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும், அல்லது F2 நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால் வந்து அட் அ டைமில் நம்ம வந்து கான்கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கன்கரண்ட்டாக நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் வித் யூஸிங் எ த்ரெட் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த F1க்கு T1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம், இந்த F2க்கு நம்ம வந்து T2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணும்னா, விதவுட் பிளாக்கிங் ஈச் அதர்ஸ் எக்ஸிக்யூஷன், இந்த த்ரெட் 1 வந்து F1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பேக்கெண்டில், இந்த த்ரெட் 2 வந்து F2 வந்து பேக்கெண்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் விதவுட் பிளாக்கிங் ஈச் அதர்ஸ் எக்ஸிக்யூஷன். இந்த 2 ஃபங்க்ஷனுடைய எக்ஸிக்யூஷனை வந்து பிளாக் பண்ணாமல் கன்கரண்ட்டாக இந்த த்ரெட் 1ம் இந்த T2வும் பேக்கெண்டில் வந்து கன்கரண்ட்டாக இந்த 2 ஃபங்க்ஷனையுமே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வி கேன் பேசிக்கலி ஃபினிஷ் த ப்ராசஸ் ஈவன் ஃபாஸ்டர். அப்படி தானே?
இந்த F1 வந்து அதோடைய வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த F2 வந்து அதோடைய வேலையை பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபங்க்ஷனுமே வந்து பேக் எண்டில் இந்த எப்படி சொல்கிறது கன்கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து அதோடைய ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். அப்படி பண்ணும்போது திங்ஸ் வுட் ஃபீல் அ லாட் ஃபாஸ்டர். ஸோ அதுதான் வந்து த கான்செப்ட் ஆஃப் அ த்ரெட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னது பேரண்ட் ப்ராசஸ்லேருந்து ஒரு சைல்டு ப்ராசஸை நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து ஃபோர்க்கை வச்சு பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பேரண்ட் ப்ராசஸில் உள்ள கோடும் இந்த சைல்டு ப்ராசஸில் உள்ள கோடும் நம்மளுக்கு வந்து பேக் எண்டில் கன்கரண்டாக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சா. அதே மாதிரி தான் இங்கே T1 T2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 த்ரெட்ஸை வச்சு 2 ப்ராசஸை பண்ணல, ஆனால் ஒரே ப்ராசஸில் உள்ள 2 செக்மெண்ட்டை பண்ணுறோம். யூ கெட் மை பாயிண்ட்? அவ்வளோதான். த்ரெட்ஸுக்கும் ப்ராசஸுக்குமே வந்து பேசிக்கான ஒரு டிஸ்டிங்ஷனா இல்லை டிஃப்ரென்ஸு சொல்லிக்கலாம். ஓகே, சம்திங் ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஸ் வந்து பேசிக்காக இதுதான். ஓகேவா? இது வந்து ப்ராசஸுக்கும் த்ரெட்ஸுக்கும் உள்ள ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் த என்டையர் ப்ரோக்ராம், அதுதான் வந்து அந்த மொத்த ப்ரோக்ராமேவும். பட் த்ரெட் அப்படின்றது வந்து ப்ராசஸில் உள்ள ஒரு சின்ன செக்மெண்ட் ஒரு சின்ன செக்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸு. இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸில் வந்து ஓகே ப்ராசஸ் இதில் வந்து நம்ம பேரண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம், சைல்டு ப்ராசஸ் சொல்லிட்டு பார்த்தோம். இப்போது பேரண்ட் ப்ராசஸில் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வந்து 2ன்ற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து வி ஆர் கிரியேட்டிங் எ சைல்டு ப்ராசஸ் பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது இந்த சைல்டு ப்ராசஸ்லேயுமே A = 2ன்றது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த ஏவும் தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஃபோர்க் பண்ணும்போது பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா இந்த ஏவோடைய மெமரி வந்து ஷேர் ஆகாது. இந்த ஏன்றது ஒரு காப்பியாக தான் இந்த சைல்டுக்கு போகுமே தவிர இந்த ஏவோட மெமரி வந்து ஷேர் ஆகாது. எதில் நம்ம ஃபோர்க்கை வச்சு நம்ம வந்து ஒரு சைல்டு ப்ராசஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த ஏன்றது இட் வில் பி காப்பிட் அஸ் அ காப்பியே தவிர இந்த ஏவோடைய மெமரி வந்து இந்த சைல்டோட ஷேர் ஆகாது. அப்போது நம்ம இங்கே பேரண்ட்டில் வந்து நம்ம A++ நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த பேரண்ட்டில் தான் இங்கே வந்து A = 3 மாறுமே தவிர சைல்டில் A2னா 2ஆகவே தான் இருக்கும். ஏன்னா திஸ் A இஸ் நாட் சேம் அஸ் திஸ் A. ஸோ இது வந்து என்னதுன்னா ப்ராசஸில். ஓகேவா? இப்போ அதே இது த்ரெட் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா இங்கே வந்து T1 T2ன்னு இருக்குதுன்னா தீஸ் 2 guys ஆர் இந்த சேம் ப்ரோக்ராம். அப்படி சேம் ப்ரோக்ராமில் வந்து இருக்கும்போது தீஸ் 2 guys மஸ்ட் ஷேர் த சேம் வேரியபிள். அப்படி தானே? இப்போது இங்கே A = 2 இங்கே வந்து இருக்குது அப்படின்னா இந்த A = 2ன்றது வந்து காப்பியாக போகாது, ஆனால் இந்த ஏன்ற மெமரி அட்ரஸ் வந்து T1க்கும் T2க்கும் ஷேர் ஆகும். அப்போது இந்த T1ல் வந்து நான் இங்கே A++ நான் இங்கே வந்து பண்ணேன் அப்படின்னா T2லையும் எனக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது நான் T1ல் வந்து A++ நான் வந்து பண்ணேன் அப்படின்னா இங்கே ஏவோட வேலை எனக்கு வந்து 3 இருக்கும். ஆனால் இங்கே T2ல் நான் வந்து A++ நான் வந்து பண்ணல, ஆனால் இருந்தாலுமே எனக்கு வந்து இங்கேயும் ஏவோட வேல்யூ 3ன்னு இருக்கும். அது ஏன் அப்படின்னா தீஸ் 2 guys ஆர் ஷேரிங் த சேம் மெமரி அட்ரஸ் ஆஃப் A. ஓகேவா? அப்போ நான் ஒரு டீயில் நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 2வது டீலையும் எனக்கு அந்த சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ப்ராசஸ் அண்ட் அ த்ரெட். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது வந்து என்னது நம்ம வந்து பார்த்த மாதிரி ஃபோர்க் பண்ணும்போது சைல்டு ப்ராசஸில் வந்து ஒரு காப்பியாக போகுமே தவிர அதோட மெமரி ஷேர் ஆகாது. பட் அதே இது வந்து ஒரு த்ரெட்டில் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த ஏன்றது வந்து பேசிக்கலி இட் வில் பி ஷேர்ட் அமாங் மல்டிபிள் த்ரெட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு த்ரெட்டில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு இதுலேயும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த ஒரு பிஹேவியரில் ஒரு சின்ன வல்னரபிலிட்டி இல்லை அதை வந்து வல்னரபிலிட்டி சொல்லக்கூடாது, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து ஒரு பக்குன்னு சொல்லலாம், ஆர் ஒரு சம்திங் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் ஆர் மிஸ்பிஹேவியர் ஆர் சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவ் சைடு வந்து இருக்குது. அதுதான் வந்து ரேஸ் கண்டிஷன்ஸ். அண்ட் அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிஹேவியர்னால் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரும், அதுதான் வந்து ரேஸ் கண்டிஷன்ஸ். அது ஏன் வருது, அது எப்படி வருது, அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த த்ரெட்ஸை நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறது,
அண்ட் இந்த பிஹேவியரை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கோட் எழுதி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? லெட் மீ ஓப்பன் பை VS கோட். ஓகே, இங்கே நான் வந்து ஒரு ஃபைல் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் லெட் மீ டேக் அப் மை பாய்லர் பிளேட் கோட் ஃபார் C. அண்ட் இங்கே வந்து த்ரெட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு we need to include a special header file called pthreads. include pthread.h. ஓகேவா? நம்ம எப்படி வந்து நம்ம இதுக்கு ஃபோர்க்குக்கு நம்ம வந்து யூனிவர்சிட்டி நம்ம வந்து இது பண்ணோமோ இன்க்ளூட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபார் யூஸிங் த என்னது த்ரெட்ஸ் we need to include pthread.h header file. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கிரியேட் த்ரெட்ஸ். ஸோ அதுக்கு வந்து we need to use a user defined data type called pthread_t. இந்த pthread_tன்றது வந்து பேசிக்கலி இட் இஸ் என்ன சொல்கிறது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இது வந்து பேசிக்கலி இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? we can create two variables t1 and t2. ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து வேரியபிள்ஸ். we haven't initialized the என்னது t1 and t2 yet. இங்கே ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு வேரியபிள் மட்டும் தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோமே தவிர இந்த t1ஐயும் இந்த t2வையும் we haven't initialized it yet. ஸோ அதை நம்ம இப்போ வந்து பண்ணுவோமா? அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா pthread create. அதில் நம்ம வந்து மொத்தம் 4 பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஆர் டு பி ஸ்பெசிஃபிக் 4 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா பேராமீட்டர்ஸுக்கும் ஆர்குமெண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணால் ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம சாரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ். பேராமீட்டர்ஸ் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் இதில் இருக்குல்ல டெஃபினிஷனில் வந்து உள்ளது. லைக் இந்த argc-ன்றது தீஸ் 2 guys ஆர் பேராமீட்டர்ஸ். நம்ம இதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்குதுல்ல அதுக்கு பேர் தான் அந்த ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ we have to pass 4 arguments. அதில் மொதல் ஆர்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா எந்த த்ரெட் t1. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா லைக் கான்ஃபிகரேஷன் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் த்ரெட். நம்ம ஏதாவது ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து மாற்றணுமா அப்படின்றத நம்ம வந்து இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு ஒரு கான்ஃபிகரேஷனையும் மாற்ற வேண்டாம். டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து ஸோ அது வந்து எனக்கு வந்து இருக்கட்டும். ஸோ ஐ வுட் சே நல். அண்ட் மூணாவது ஆர்குமெண்ட்டாக வந்து நான் எதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த t1 அப்படின்ற அந்த ஒரு த்ரெட் வந்து எனக்கு என்ன செக்மெண்ட் ஆஃப் கோட் என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் கோட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே வந்து பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் அந்த 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 ஒரு இதை நான் இது பண்ணல. பட் லெட் மீ ஜஸ்ட் சே என்ன பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம வந்து கொடுக்கலாமா ஃபங்க்ஷன் ஆர் ஜஸ்ட் ஃபங்க்ஷனே நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நான் இன்னும் வந்து இங்கே டிக்ளேரோ டிஃபைனோ நான் இன்னும் வந்து பண்ணல. நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இந்த 4வது பேராமீட்டராக நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது ஏதாவது வந்து ரிட்டர்ன் பண்ணுதா ஏதாவது வந்து ஸ்டேட்டஸ் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்றத நம்ம இங்கே வந்து கேப்சர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த 4வது ஆர்குமெண்ட்டு. பட் இப்போதைக்கு அதை நம்ம அதை பற்றி நம்ம வந்து கண்டுக்க வேண்டாம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சே நல். ஓகே, நல். அண்ட் அடுத்து வந்து pthread create இன்னொரு ஒரு த்ரெட் இருக்குல்ல நம்மள்கிட்ட pthread create ampersand t2 and null and function and மறுபடியும் null. ஓகேவா? ஓகே, now we have successfully created 2 threads. we have initialized and created 2 threads. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா we need to wait for the threads to complete its execution. அதுக்கு நம்ம பேசிக்கலி நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ப்ராசஸ் வந்து if it has to finish we have to wait for it. அதுக்கு நம்ம வந்து வெயிட்டோட சிஸ்டம் காலர் அதை பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி தானே? வெயிட் அப்படின்ற ஒரு வெயிட் அப்படின்றது ஒரு சிஸ்டம் கால். அதை பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம். எப்படி வந்து ப்ராசஸுக்கு வெயிட்டோ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா pthread join. ஓகேவா? pthread join. இப்போ நம்ம வந்து பேசிக்கலி எதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா t1 அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்து வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் வந்து அதே தான். ஸோ
இந்த T1 வந்து பேசிக்கலி ஏதாவது ஒரு எக்ஸிட் கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அதை நம்ம இங்கே வந்து கேப்சர் பண்ணி we can make some என்னது decisions out of it. பட் அதை நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது இல்லை. ஸோ we can just say null. ஓகே, null. ஸோ பேசிக்கலி இந்த லைன் ஆஃப் கோடு வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா ப்ராசஸில் வந்து எப்படி வெயிட்டோ அதே மாதிரி இங்கே என்னது இதுக்கு வந்து pthread join எதை நம்ம வந்து வெயிட் பண்ணணும் T1க்கு. ஸோ அதே மாதிரி வந்து we can say pthread join T2 and null. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே பேசிக்கலி என்ன பண்ணியிருக்கோன்னா thread 1 and T2க்கு நம்ம வந்து ஜாயின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு we are waiting for it to finish its execution. அதை ஏன் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது இந்த T1உடைய இந்த எக்ஸிக்யூஷனும் T2உடைய இந்த எக்ஸிக்யூஷனும் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹோல் ப்ராசஸோடைய இந்த எக்ஸிக்யூஷனுமே வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா that would not make any sense இல்லை. ஸோ we have to wait for the T1 and T2 to complete its execution before the entire process execution. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜாயின் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பண்ணுறோம். ஜாயின் வந்து பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா அந்த T1க்கும் இந்த T2க்கும் நீ வந்து வெயிட் பண்ணு, அது முதல்ல வந்து முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸோட இந்த எக்ஸிக்யூஷன் நீ வந்து முடிச்சுக்கோன்னு சொல்கிறோம் நம்ம பேசிக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து we need to define and declare அப்படி தானே. ஸோ அதை நம்ம இப்போ வந்து பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த இது சம்திங் ஏதோ ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். int a = 2 அப்படின்ட்டு. ஓகேவா? இங்கே வந்து ஃபங்க்ஷன் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா void pointer function அதில் வந்து we are going to basically include uni_std.h. இதுக்கு நான் அந்த ஸ்லீப் பண்ண போகிறேன். இப்போ நான் sleep for 3 seconds அண்ட் இங்கே அதுக்கு முன்னாடி வந்து a++ன்னு போட்டுக்கலாம். அண்ட் இங்கே வந்து printf the value of a from thread 1 is %d/n and a. ஓகேவா? அதே மாதிரி இங்கே void pointer function 2 and இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I'm going to sleep for 3 seconds and printf the value of a from thread 2 is %d/n and a. okay, nice. ஸோ இப்போ நான் வந்து have created 2 functions. நான் எதுக்கு இங்கே வந்து அதோட ரிட்டன் டைப் வந்து நான் void pointer நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா இதோட டாக்குமெண்டேஷனை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கேட்குறது வந்து என்ன அப்படின்னா void pointer தான் அது வந்து கேட்குது அப்படி தானே. இட் இஸ் அக்செப்டிங் void pointers. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து ரிட்டன் டைப் வந்து நான் இங்கே வந்து void pointers நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா தீஸ் ஆர் கால்டு ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ்ன்றது வந்து பேசிக்கலி நம்ம எப்படி வந்து ஒரு இன்டீஜருக்கு நம்ம வந்து பாயிண்டர் வேரியபிள் நம்ம வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குமே we can define pointers. அதை நம்ம இங்கே வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் நம்ம வந்து போட்டும் பண்ணலாம், போடாமே நம்ம வந்து பண்ணலாம். பட் ஃபார் ரீடபிலிட்டி பர்பஸ் நான் வந்து இங்கே ஆஸ்ட்ரிக்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போனா தான் வந்து நம்ம இங்கே பார்த்த உடனே இது ஒரு பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து we can make some sense out of it. ஓகேவா? அது இங்கே இது வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் இல்லை, ஐ மீன் ஆம்பர்சன்ட். இங்கே நம்ம ஆம்பர்சன்ட் நம்ம வந்து போடாட்டியும் கூட இது வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். பட் ஃபார் ரீடபிள் பர்பஸ் லெட் மீ ஜஸ்ட் டைப் இன் ஆம்பர்சன்ட். ஸோ அதனால் நம்ம வந்து we can make sense that இது வந்து ஒரு என்னது இட் இஸ் அ பாயிண்டர் வேரியபிள் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா T1 வந்து இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் திஸ் ஃபங்க்ஷன், T2 வந்து இட் இஸ் டூயிங் திஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து இது நம்ம ஃபங்க்ஷன் 1 வச்சுப்போமா. ஓகே, ஃபங்க்ஷன் இது வந்து ஃபங்க்ஷன் 1, இது வந்து ஃபங்க்ஷன் 1, இது வந்து ஃபங்க்ஷன் 2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஏவோட வேல்யூ வந்து மாற்றுது 2 3 2லேருந்து 3க்கு இது வந்து மாற்றுது அப்படி தானே. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் 2 வந்து மாற்றலை. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் 2 வந்து மாற்றலை, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் 1 வந்து மாற்றுது. அப்போது இந்த ஏவோட வேல்யூ இப்போ நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம் இங்கே.
அண்ட் அதே மாதிரி இங்கே ஏவோட வேல்யூ இங்கே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏன்றது வந்து இட் வில் பி ஷேர்ட் அமாங் மல்டிபிள் த்ரெட்ஸ். அப்போது இங்கே ஃபங்க்ஷன் 1ல் நம்ம வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் 2லேயும் அது கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா இந்த ஏன்றது இட் இஸ் அ ஷேர்ட் வேரியபிள். ஸோ இட் இஸ் நாட் காப்பீடு. ஸோ இட் இஸ் நாட் டூப்ளிகேட்டட் அண்ட் காப்பீடு. இட் இஸ் அ ஷேர்ட் வேரியபிள் அமாங் மல்டிபிள் த்ரெட்ஸ். ஸோ இதை நம்ம இப்போ வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா gcc race.c/errortotal. So as you can see, the value of a from t1 is 3 and the value of a from t2 is also 3. ஸோ இதுலேயும் வந்து 3 தான் இருக்குது, இதுலேயும் வந்து என்னது 3 தான் இருக்குது. ஸோ from this we can understand that in the concept of threads, the value of any resources are shared தவிர they are not duplicated and copied over multiple threads. They are shared. ஸோ அந்த ஒரு கான்செப்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் நான் வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கோட் நான் வந்து எழுதி உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? நைஸ். ஸோ இதில் நம்ம வந்து we can also check for the errors. ஏன்னா இப்போ வந்து இது வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஓஎஸில் வந்து ரிசோர்ஸஸ் இல்லை, ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. அப்போது இஃப் வி கிரியேட் அ த்ரெட், ரிசோர்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி திஸ் ஃபங்க்ஷன் வில் த்ரோ அஸ் அன் எரர். இதுக்கு மேலே என்னால் ஐ கேனாட் கிரியேட் மோர் த்ரெட்ஸ், ஸோ ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் அ எரர் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன வேல்யூ அப்படின்னா வி கேன் செக் ஹியர். இஃப் த வேல்யூ இஸ் எனி நான்-ஜீரோ நம்பர், இது வந்து ஒரு நான்-ஜீரோ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே மூடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இஃப் இட் இஸ் அ நான்-ஜீரோ நம்பர், தென் இட் இஸ் என்ன சொல்கிறது, சம்திங் ஹேஸ் கான் ராங். மேபி ரிசோர்ஸ் வந்து இட் இஸ் ஃபுல் ஆர் சம் அதர் மிஸ்டேக். ஓகேவா? சம்திங் ஹேஸ் கான் ராங். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can return an error status return 1 and we can say something went wrong. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து பண்ணலாம். இஃப் இது வந்து if it is a non-zero number, then we can say printf something went wrong. ஓகேவா? and then return 1. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 நம்ம வந்து போடுறதுக்கு பதிலாக நம்ம அதை இப்படி நம்ம இதை வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா எனி நான்-ஜீரோ நம்பர்ஸ் இவாலுவேட்ஸ் டு ட்ரூ அப்படி தானே. ஸோ நம்ம இங்கே வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம வந்து போட வேண்டிய தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் பி என்னது டேக்கன் அஸ் ட்ரூ. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இஃப் எனிதிங் வென்ட் ராங் ஹியர், அதே மாதிரி வந்து வி கேன் சே printf something went wrong in joining the threads. and இங்கே நம்ம வந்து we can return 2. ஏன் நான் வந்து இங்கே நான் வந்து 1 போட்டிருக்கேன், ஏன் நான் இங்கே வந்து 2 போட்டிருக்கேன்னா ஃபார் ரீடபிள் பர்பஸ். பேசிக்காக இப்போ இஃப் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னா we can check the status code. ஓகே 1 அப்படின்னா it is so it has gone wrong in என்னது creating. if the code is 2, it has gone wrong in joining அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து we can make the distinction. ஓகேவா? அதுக்கு தான் அது. ஸோ இஃப் இதுவும் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா we can say printf something went wrong and we can say return 2. ஓகேவா? நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு அதே தான் வரும், ஒன்றும் நம்மளுக்கு வந்து மாறப்போகிறது கிடையாது. ஆஸ் யூ கேன் சி ஆஃப்டர் ஒரு 3 செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு வந்து அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து இதாக போகுது. பட் டு மேக் அவர் கோட் என்ன சொல்கிறது, டு மேக் மோர் ஸ்டாண்டர்டைஸ்ட் கோட் we are checking for the errors and we are handling it. ஓகேவா?
ஓகே நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ இப்படி தான் we can create the threads and we can understand the behavior of a thread. So the resources are shared among multiple threads தவிர they are not duplicated and copied over multiple threads. ஸோ இந்த ஒரு கான்செப்டை மட்டும் வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகேவா? பட் அதே இது நம்ம வந்து ஃபோர்க் பண்ணும்போது அப்படி கிடையாது. அதில் வந்து the content are basically duplicated and copied over multiple processes தவிர அங்கே வந்து ஷேர் ஆகாது. பட் இங்கே வந்து ஷேர் ஆகும். ஸோ ப்ராசஸை பற்றி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன், அந்த வீடியோவை தொட்டு யூ கேன் லேர்ன் அபவுட் ப்ராசஸஸ், ஓகேவா? ஓகே நைஸ். ஸோ இது மூலியமாக வி அண்டர்ஸ்டுட் வாட் த்ரெட்ஸ் ஆர் அண்ட் ஹவு தே ஆர் பிஹேவ்ட் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஒரு சின்ன கோடை வச்சு வி அண்டர்ஸ்டுட், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரேஸ் கண்டிஷன்ஸை நம்ம வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? ஸோ நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் அபவுட். ஸோ இங்கே வந்து கொடுத்த மாதிரி வந்து இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்றது they occur when two or more threads attempt to access the same resource. In the same resource, if it attempts to access the same resource at the same time, இந்த T1 இந்த T2 இந்த A என்ற அந்த சேம் ரிசோர்ஸை if it tries to access the same time அப்போ things would break, things would go in an unexpected way. அது என்ன unexpected way, அது என்ன, ஸோ அது வந்து என்ன அங்கே வந்து ஆகுன்றத now let's understand, ஓகேவா? let's understand using a simple logic. ஸோ இங்கே வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே A வந்து 2ன்னு வச்சுப்போம், இங்கே வந்து T1 அப்படின்றது ஒன்று இருக்குது, இங்கே வந்து T2 அப்படின்றது ஒன்று இங்கே வந்து இருக்குது. இப்போது இங்கே நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த T1 அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனையும் இந்த T2 அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷனையும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அப்படி தானே? ஸோ இது வந்து வேறு ஃபங்க்ஷனை, இது வந்து வேறு ஃபங்க்ஷனை, அப்படி தானே? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த T1 T2 these two guys are going to execute the same function. அந்த ஃபங்க்ஷனுடைய வேலை வந்து என்ன அப்படின்னா it is to increment the value of A one time. ஸோ T1 T2 it is accessing the value of A at the same time, அப்படி தானே? ஏன்னா இவனும் சரி இந்த ரெண்டு பேருமே வந்து they are executing the same function that does the same job of incrementing the value of A. அப்போ இந்த T1 இந்த T2மே வந்து it is modifying the value of A at the same time, அப்படி தானே? கன்கரண்ட்டாக அது வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகே? ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா this T1 and T2 are going to execute the same function. இங்கே வந்து இது வந்து ஃபங்க்ஷன் 1, இந்த T1 வந்து ஃபங்க்ஷன் 1, இந்த T2 வந்து ஃபங்க்ஷன் 2. அப்படி இல்லாமல் இந்த T1 இந்த T2 these two threads are going to execute the same function. அந்த ஃபங்க்ஷனோட வேலை வந்து என்னதுன்னா it is to increment the value of A, simple. ஸோ இதில் வந்து எப்படி வந்து things would go wrong அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த கோடை வந்து let me just delete it and ஓகே இங்கே வந்து ஓகே இந்த த்ரெட் இருக்கட்டும், இங்கே வந்து ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 வேணாம், ஃபங்க்ஷன் ஓகேவா? ஏன்னா அது ரெண்டுமே வந்து இட் இஸ் கோயிங் டு டூ த சேம் ஃபங்க்ஷனில். ஸோ இங்கே வந்து ஓகே இது வந்து இருக்கட்டும், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to define a function, listen void pointer, ஓகேவா? not just void pointer, ஏன்னா that is what we need to pass it to this function, ஓகே? void pointer function. இங்கே வந்து பேசிக்கலி சிம்பிள் A++, ஜஸ்ட் லைக் தட் A++. ஸோ இப்போ நம்ம இங்கே இதை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி கீழே வந்து we can print out the value of A, ஓகேவா? printf the value of A is %d/n and A, ஓகே? ஏன்னா ஏன்றது வந்து இட் இஸ் அ குளோபல் வேரியபிள், ஸோ இட் கேன் பி அக்சஸ்ட் இன்சைட் ஹியர் ஆர் ஹியர் எனிவேர் in this program, in this process. So இங்கே வந்து நம்ம let's compile this code race.c and /a.out, okay? So இங்கே வந்துட்டு பேசிக்கலி எனக்கு வேல்யூ ஆஃப் A வந்து 4 எனக்கு இங்கே வந்து காட்டுது, அப்படி தானே? அது ஏன் எனக்கு வந்து 4ன்னு காட்டுதுன்னா ஓகே நான் இங்கே வந்து 2ன்னு வைக்காமல் நான் 0ன்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சா தான் we can understand it more easily, ஓகேவா? நான் அது இன்னொரு வாட்டி கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். gcc race.c /a.out, ஓகே ஓகே ஓகே.
ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஜஸ்ட் செகண்ட் ஓகே த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 2. ஏன் 2? ஏன்னா இந்த T1 வந்து முதல்ல இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை வந்து பண்ணுச்சு. அப்போது ஏ வந்து 0லேருந்து 1க்கு மாறிச்சு, அப்படி தானே? ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ 1. அடுத்து இந்த T2 வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ வந்து இட் இஸ் 1. ஏன்னா இந்த ஏ இஸ் ஷேர்ட் அமாங் T1 அண்ட் T2. அப்போது இந்த T1 வந்து இந்த ஏவோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்கு மாற்றுச்சு அப்படின்னா இந்த T2லேயுமே வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டட், அப்படி தானே? அப்போ இந்த T2வில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த இந்த ஏவோட வேல்யூ வந்து 1லேருந்து 2க்கு மாற்றும். புரியுதா? ஸோ இட் இஸ் தேட் சிம்பிள். சி அது இந்த T1ம் இந்த T2மே வந்து இட் வில் பி கன்கரண்ட்லி ரன்டு. ஓகேவா? இந்த T1 அண்ட் T2 வந்து பேரலாக வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து இட் இஸ் அ ரேர், என்ன சொல்கிறது, ஸோ இட் இஸ் வந்து பேசிக்கலி இட் இஸ் ரேர். இந்த T1ம் இந்த T2மே வந்து பேரலாக வந்து கரெக்டாக 1 மில்லி செகண்ட் கூட வந்து இது இல்லாமல், இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இந்த T1 T2மே வந்து பேரலாக வந்து ரன் ஆகிறதுக்கு இட் இஸ் ரேர். ஸோ இந்த கோட் வந்து பேசிக்கலி வந்து எப்படி ஆகும்னா T1 T2 T1 T2 T1 T2 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கன்கரண்டாக தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த T1 வந்து ஏவோட வேல்யூ வந்து 0லேருந்து வந்து இந்த ஃபஸ்ட்டு எதாக மாற்றும், 1ஆக மாற்றும். அதுக்கப்புறம் இந்த T2வோட வேல்யூ வந்து 1லேருந்து எதாக மாற்றும், 2ஆக மாற்றும். ஸோ அதனால் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த ஏவோட வேல்யூ 2ன்னு இருக்குது. ஓகேவா? சிம்பிளாக இந்த T1 வந்து இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை 1 டைம் பண்ணுது, இந்த T2 வந்து அதே வந்து 1 டைம் பண்ணுது. 0 to 1 1 to 2 T1 T2. சிம்பிளா? ஓகே, சரி, ரைட்டு. இது நல்லா எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதில் என்ன வந்து மிஸ்டேக் இருக்குது வரேன். இப்போது நான் இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்ற அந்த ஒரு சின்ன ஆப்ரேஷனை நான் 10 வாட்டி பண்ணுறேன். ஃபார் இன்ட் I is equal to 0, I is less than 10 and I plus plus. ஓகேவா? இப்போது இந்த ஒரு சின்ன ஆப்ரேஷன் நான் வந்து 10 வாட்டி நான் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே இதை கொஞ்சம் இன்டென்டேஷன் பண்ணிப்போமா? ஓகே, நைஸ். இப்போ வந்து லெட் மீ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைல் இட் அண்ட் ரன் இட். ஓகே, 20 வருது. ரைட்டாக தானே இருக்குது. ஏன்னா என்னது, T1 வந்து இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை ஒரு 10 வாட்டி பண்ணது, இந்த T2 வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை வந்து ஒரு 10 வாட்டி பண்ணது, 20. நல்லா தானே இருக்குது. இதில் என்ன தப்பு? ஓகே, ஒரு 100 வாட்டி பண்ணுவோமா? 100. ஓகே, 200. இதிலே ஒன்றும் இல்லையே. சரி, ஒரு 1000. சரி, இதிலே ஒன்றும் இல்லை. 2000. ஓகே, ஃபைன். சரி, ஒரு 10,000. 20,000. சரி, இதிலே ஒன்றும் இல்லை. அது வந்து ஏன் அப்படின்னா T1 வந்து இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை வந்து எவ்வளோ வாட்டி பண்ணுது? 10,000 டைம்ஸ் பண்ணுது. இந்த T2 வந்து இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை 10,000 டைம்ஸ் பண்ணுது. எப்படி? கன்கரண்ட்டாக அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ பேசிக்கலி அது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் சேயிங் 20,000 அப்படின்றது. சரி, இப்போ வந்து ஒரு 1 lakh போகும். ஏதோ தப்பாக உங்களுக்கு வந்து படலை. இது 10,000 அதிலே தான் இருக்குல்ல இன்னும். ஓகே, நான் 1 lakh நானும் பண்ணலையா நான்? சாரி. இந்த இருக்குதுல்ல, இதான். ஸோ நான் 1 lakhன்னு போகும்போது வாட் இஸ் த ரிசல்ட்? ஏன் அது 2 lakhன்னு இல்லாமல் சம்திங் ஒரு 1,14,257 சம்திங் ஒரு ரேண்டமான வேல்யூ, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகேவா? நம்ம இங்கே போட்டது இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை இந்த T1 ஒரு 1,00,000 வாட்டியும் இந்த T2 ஒரு 1,00,000 வாட்டி பண்ணு. அப்போ எனக்கு ஏவோட வேல்யூ கடைசியில் வந்து எனக்கு ஒரு 2,00,000 இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? அன்எக்ஸ்பெக்டட். அது ஏன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரேஸ் கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரேஸ் கண்டிஷன்ஸை உங்கள் 2 கண்ணால் பார்த்துட்டீங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இதுதான் வந்து ரேஸ் கண்டிஷன்ஸ் பேசிக்கலாக. ஸோ திஸ் இஸ் வாட் பேசிக்கலி. ஸோ இதான் இங்கே வந்து சொல்கிறான். இங்கே இதோடைய டெஃபினேஷன் வந்து என்னதுன்னா they occur when 2 or more threads, I mean 1 or more thread, இங்கே மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? 2 thread. when they attempt to access the same resource A at the same time, ஒரே ஃபங்க்ஷன் அதே டைமில் சேம் டைமில் T1ம் T2வும் இதை வந்து மாற்ற பார்க்குது.
அண்ட் cause problems in the system. ஓகேவா? race conditions are considered a common issue for multi-threaded applications. multi-threaded தானே இது? T1 T2 multi-threaded. ஸோ இந்த ஒரு சின்ன டெஃபனிஷனுக்கு பின்னாடி இதுதான் அதோடைய ப்ராக்டிக்கல் டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இது வேறு ஏதாவது ஒரு டெஃபனிஷன் இருக்குது அதுக்கு. நேற்று ஒன்று பார்த்தேன், அது வந்து சூப்பராக இருந்துச்சு அதோட டெஃபினிஷனு. ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு டெஃபினேஷனே நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம், அப்படி தானே? வி ஹேவ் டிஃபைன்டு திஸ் தியரட்டிக்கல் டெஃபினேஷன் இன்டு அ ப்ராக்டிக்கல் டெஃபினேஷன். ஓகே, இதே சொல்லிட்டான் இங்கே வந்து இப்போ 1 or more என்னது ப்ராசஸஸ் ஆர் த்ரெட்ஸ் ஷேர்ட் ரிசோர்ஸை வந்து அக்சஸ் பண்ண பார்த்துச்சு, மாடிஃபை பண்ண பார்த்துச்சு. அட் த சேம் டைம் அப்படின்னா மிஸ்டேக் வரும், அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வரும். ஆனால் இந்த வீடியோவோட பர்பஸ் அது கிடையாது. ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன் அப்படின்ற கேள்வியை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ. சரி, மிஸ்டேக் வரும், அது ஏன் அப்படி ஆகுது, எனக்கு இங்கே ஏன் அப்படி ஆகுது? இப்போ நான் அதை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, எனக்கு நீ வந்து சொல்கிற மாதிரி சம்திங் இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் 137244 சம்திங் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் வருது. அது ஏன் அப்படி? ரேஸ் கண்டிஷன்ஸ்னால் இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனால் ஏன் அப்படி வந்து நடக்குதுன்றதை இப்போ பார்ப்போம். ஓகேவா? நைஸ். ஸோ இப்போது நம்ம வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சியில் நம்ம வந்து சிம்பிளாக A++ நம்ம வந்து சொல்லிட்டோம், அப்படி தானே? சியில் நம்ம வந்து சிம்பிளாக A++ நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த A++ன்ற அந்த ஒரு சின்ன 1 லைன் ஆஃப் கோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் 3 லைனாக இருக்கும். ஒன்று வந்து ரீடு, இன்னொன்று வந்து இன்க்ரிமெண்ட், இன்னொன்று வந்து ரைட். ஓகேவா? நம்ம இங்கே சீல் நம்ம வந்து இங்கே வந்து 1 லைன் ஆஃப் கோடு தான் A++ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அசம்பிளி லெவலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே மொத்தம் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் என்னது A++, அது என்னது இட் இஸ் இன்க்ரிமெண்ட், அடுத்து இட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே வந்து மொத்தம் 3 என்ன இருக்கும், 3 கோடு இருக்கும். அதை நம்ம வந்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். ஓகே, அதை நம்ம இப்போ வந்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா we can say GCC. ஐ திங்க் இதுக்கு வந்து ஃப்ளாக் வந்து எஸ்ன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸா ஸ்மால் லெட்டர் எஸ்ஸான்னு தெரில. ஓகே, பார்ப்போம். GCC எஸ் அண்ட் அடுத்து என்னது race.c. எஸ் வந்துடுச்சு. எஸ் கரெக்ட், இதுதான். இப்போ இங்கே வந்து இந்த இந்த எஸ்ன்ற ஃப்ளாக் வந்து பேசிக்கலி என்ன பண்ணணும்னா இந்த சி கோடு இருக்கா, இந்த சி கோடோடைய டிஸ்அசம்பிள்ட் அசம்பிளி இருக்கும்ல, அதை நம்மளுக்கு இங்கே வந்து எடுத்து ஒரு ஃபைலாக நம்மளுக்கு இங்கே வந்து கொடுக்கும். ஓகேவா? ஆஸ் வி கேன் சி. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே என்ன செக்ஷன், ஃபங்க்ஷன்ற செக்ஷன் தானே இதாக இருக்குது ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனில் வந்து ஓகே இந்த L3யில் இருக்குதா? ஓகே, இங்கே நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து என்ன பண்ணுதுன்னா ரீட் பண்ணுது. ரீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த EAXன்ற அந்த ரெஜிஸ்டரில் தூக்கி போடுது. அதுக்கப்புறம் 1ன்ற வேல்யூவை வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்டட் வேல்யூவை எனக்கு மறுபடியும் இந்த RIPன்ற அந்த ரெஜிஸ்டரில் எனக்கு தூக்கி போடுது. ஐ மீன் இந்த RIPன்றது பேசிக்கலி என்னென்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐபின்றது வந்து பேசிக்கலி இட் இஸ் செட் தட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். எஸ், இங்கே நான் வந்து எழுதிடுறேன். இட் இஸ் அ கான்செப்ட் இன் லோ லெவல் லாங்குவேஜஸ். ஐபின்றது வந்து பேசிக்கலி என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஓகேவா? லைக் இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த லைன் ஆஃப் கோடில் இப்போ நீ வந்து இருக்கிற அப்படின்றத சொல்லணும் பேசிக்காக. ஸோ அதான் வந்து இந்த இது. ஸோ பேசிக்கலி நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா மொத்தம் 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரீட், அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட், அடுத்து வந்து ரைட். ஓகேவா? ஸோ நான் இங்கே சொன்ன அந்த 3 லைன்ஸ் வந்து நம்ம இங்கே கண்ணால் அசம்பிளியில் பார்த்துட்டோம். ஓகேவா?
கண்ணால் அசம்பிளியில் பார்த்து விட்டோம். ரைட்டா? ஓகே, நைஸ். பட் சியில் இது வந்து ஒரே ஒரு லைன் தான், பட் அசம்பிளியில் இது வந்து மொத்தம் 3 லைன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது சரி, இதை பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கும் இந்த ரேஸ் கண்டிஷனுக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒயிட் போர்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இது வந்து T1, இது வந்து வெயிட் செகண்ட், இது வந்து எப்படி நகட்டுறது? ஓகே, நைஸ், நகட்டியாச்சு. இது வந்து T2ன்னு வச்சுப்போம். இது வந்து T1, இது வந்து T2. ஃபஸ்ட்டு வந்து ரீடு, அடுத்து வந்து என்னது ஐஇ, அடுத்து வந்து ரைட்டு. ஓகேவா? ஸோ இப்போது ரீடு பண்ணும்போது வேரியபிளுடைய வேல்யூ வந்து எக்ஸாம்பிள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஏவோட வேல்யூ வந்து ஒரு 27ன்னு நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? ரீட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 27ன்னு வச்சுப்போம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்னதுன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ முதல்ல ஸ்டோர் ஆகும் என்ன ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் தான் இது வந்து என்ன ஆகும்னா சிபியூவில் போயிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ரெஜிஸ்டரில் உள்ள வேல்யூ வந்து பேசிக்கலி என்னவாக இருக்கும்னா 27ன்னு இருக்கும். ரெஜிஸ்டர்னா என்னதுன்னா பேசிக்கலி சிபியூவில் வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் மெமரின்னு சொல்லலாம் நம்ம அதை. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஸ்டில் 27 தான் இருக்கும். ஆனால் பேக் எண்டில் தான் இந்த ++ன்ற ஆப்ரேஷனை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் பண்ணும்போது 28ன்ற வேல்யூ வந்து எனக்கு இந்த ஏல போயிட்டு மறுபடியும் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ரீட் பண்ணும்போது 27ன்ற வேல்யூ வந்து ரீட் பண்ணுது. இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ன்றதுனால இந்த ஏவோட வேல்யூ எனக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த ++ன்றது எனக்கு பேக் எண்டில் சிபியூவில் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூ எனக்கு வந்து மறுபடியும் இந்த ரெஜிஸ்டரில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே வந்து ரைட் பண்ணும்போது 28ன்ற வேல்யூ எனக்கு இங்கே போய் வந்து ரைட் ஆகிடும். இப்போது இந்த 28ன்றது வந்து பேசிக்கலி இது இப்போ வந்து ரீட் பண்ணுது, 28 எனக்கு இப்போ வந்து ரீட் பண்ணுது. அடுத்து இந்த ஐன்ற போது 28 வந்து அப்படியே தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த ++ன்ற அந்த ஆப்ரேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 28ன்றது எனக்கு வந்து 29 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேசிக்கலி 27ல் இருந்து நம்ம 29க்கு போயிருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் திஸ் 27 we have gone to 29. ஓகே, அப்போது இந்த T1ம் இந்த T2வும் சேர்ந்து வேலை பார்த்து 27லேருந்து 29க்கு மாற்றிருக்கு. ஓகே, ஃபைன். இது வந்து நார்மல், அண்டர் நார்மல் கண்டிஷன் இப்படி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. பட் இப்போ அதே இது லெட் அஸ் கன்சிடர் டிஃப்ரெண்ட் என்னது சினாரியோ. இங்கே அதே மாதிரி T1 இருக்குது, இங்கே அதே மாதிரி T2 இருக்குது, இங்கே அதே மாதிரி வந்துட்டு ரீட், இன்க்ரிமெண்ட் அண்ட் ரைட்டுன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு 26 வந்து ரீட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது நான் சொன்னேன் இட் இஸ் அ கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் நான் சொன்னேன் நான். அப்போது இந்த ரீடுன்றது வந்து முதல்ல இங்கே ஆகலாம், அடுத்து இங்கே ஆகலாம், அடுத்து இங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பேசிக்கலி என்னென்னா கன்கரண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த T1ல் வந்து இந்த இது வந்து 26ன்னு சொல்லிட்டு இது வந்து ரீட் பண்ணும்போது கன்கரண்ட்டாக இங்கேயும் நம்மளுக்கு வந்து அது 26ன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் பேரலல் அப்படின்னா இந்த T1ம் T2வும் அட் த சேம் டைம் 26 வந்து ரீட் பண்ணாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த T1ம் T2வும் அந்த பர்டிகுலர் மில்லி செகண்டில், அந்த பர்டிகுலர் நானோ செகண்டில் கரெக்டாக போயிட்டு இந்த ரெண்டுமே வந்து இந்த 26ன்ற வேல்யூ வந்து ரீட் பண்ணாது. நான் சொன்னேன் இது வந்து கன்கரண்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த T1ன்றது வந்து 26 வந்து ரீட் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த T2ன்றது 26 வந்து ரீட் பண்ணும். ஆர் இந்த T2ன்றது முதல்ல வந்து இந்த 26ன்றது வந்து ரீட் பண்ணும், இந்த T1ன்றது அடுத்து வந்து இந்த 26ன்றது வந்து ரீட் பண்ணும். இந்த 26ன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 26 அப்படின்ட்டு இட் கேன் பி எய்தர் 2 ஆர் 3. பட் இந்த ஸ்மால் நம்பர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதுவும் நான் ஏன்னு சொல்கிறேன், நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், இந்த 1 lakhன்னு போகும்போது தான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. 10 100ன்னு போட்டப்போ அந்த மிஸ்டேக் நம்மளுக்கு வந்து வரல. அது ஏன் இந்த சின்ன நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றத பார்ப்போம். பட் இங்கே நான் வந்து ஒரு ஸ்மால் நம்பர் நான் வந்து இந்த சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா டு எக்ஸ்பிளைன், அவ்வளோதான். ஓகேவா? டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ திஸ் திங். ஓகேவா? ஓகே,
ஸோ இப்போ வந்து இந்த T1 அப்படின்றது வந்து 26 முதல்ல வந்து ரீட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்கரண்ட்டாக அந்த T2ன்றதும் நம்மளுக்கு வந்து 26ன்ற நம்பரை நம்மளுக்கு வந்து ரீட் பண்ணியிருக்குது. இப்போ அடுத்து ஃபார் சம் ரீசன் இந்த த்ரெட்ஸ்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது யாருன்னா OS தான். OS இஸ் த காய் ஹூ மேனேஜஸ் தீஸ் த்ரெட்ஸ். எந்த த்ரெட் எப்படிப்பட்ட எக்ஸிக்யூஷனை எந்த மாதிரி நேரத்தில் யார் ஃபஸ்ட்டு பண்ணணும், யார் செகண்ட் பண்ணணும், யார் எப்படி அதுன்னு சொல்லிட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது யார் தான் அப்படின்னா OS தான். ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு கேஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போது இந்த T2 அதோடைய எக்ஸிக்யூஷனை வந்து ஃபார் சம் ரீசன் நிறுத்தி வைடா அப்படின்னு சொல்லிட்டு OS வந்து சொல்லுது. T2 நீ வேலை பார்க்காத, நீ அமைதியாக இரு, நீ அமைதியாக மட்டும் இரு, நீ வந்து எந்த வேலையும் பார்க்காத. T1 நீ இப்போ வந்து வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ அதான் அதோடைய கேஸ். ஜஸ்ட் நோ. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின். இப்போது இங்கே வந்து இந்த 26ன்றது அடுத்து வந்து அதே சேம் என்னது 26 தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த A++ இந்த இது வந்து ஆனதுக்கப்புறம் 27 நம்மளுக்கு வந்து மாறிடும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டில் லிசன், இந்த T2ன்றது இட் இஸ் ஸ்டில் பீயிங் ஸ்டாப்ட் பை த OS. ஓகேவா? இந்த T2ன்றது இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த T2 இஸ் ஸ்டில் பீயிங் ஸ்டாப்ட் பை த OS. இந்த T1 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா இட் இஸ் பீன் ரன்னிங். அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா இந்த T1 அப்படின்றது வந்து இந்த 26க்கு பதிலாக 27ன்றது நம்மளுக்கு வந்து ரீட் பண்ணோம். இங்கேயே வந்து 7 போட்டுக்கலாம், இங்கேயே வந்து 8, இங்கே வந்து 8 அப்படி தானே. ஓகே, நைஸ். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா இந்த இப்போ ஸ்டில் திஸ் T2 இஸ் நாட் பீயிங் ரன்னிங், இட் இஸ் ஸ்டில் பீயிங் ஸ்டாப்ட். இப்போ இந்த T1 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது OS தான். ஓகேவா? இப்போ இந்த 28ன்றதை வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இது வந்து ரீட் பண்ணும். இங்கே வந்து 28ன்னு இருக்கும், இங்கே வந்து 28ன்னு இருக்கும், இங்கே வந்து 29ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து மறுபடியும் இப்போயும் ஸ்டில் திஸ் T2 இஸ் பீயிங் ஸ்டாப்ட். இந்த T1 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இட்ஸ் பீன் ரன்னிங். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 29ன்றது இங்கே நம்மளுக்கு வந்து ரீட் ஆகும். இங்கே நம்மளுக்கு வந்து மறுபடியும் இந்த 29 நம்மளுக்கு இங்கே வந்து ரீட் ஆகும். இங்கே வந்து மொத்தமாக சேர்த்து 30 நம்மளுக்கு இங்கே வந்து வந்துடும். அப்படி தானே? எஸ். இப்போது நம்மளுக்கு இந்த T1 மட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே 26லேருந்து 30 வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ரைட்டா? 26லேருந்து 4 நம்பர் தாண்டி 30 வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஆனால் இந்த T2ன்றது ஸ்டில் இட் இஸ் இன் 26 தான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த OS வந்து இப்போ வந்து சொல்லுதான், சரி T2 நீ வந்து ஸ்டாப் பண்ணதெல்லாம் போதும், கண்டினியூ யுவர் எக்ஸிக்யூஷன், கண்டினியூ பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேவா? கண்டினியூ பண்ணிக்கோ. இப்போது இந்த T2வோடைய ஆரில் என்ன இருக்குது, 26ன்னு இருக்குது. இப்போ இந்த ஐயில் இப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 30ன்னு இருக்கா, இந்த 30 தான் இங்கே வந்து இருக்கும். இந்த RIW இது எல்லாமே வந்து பேசிக்கலி என்ன சொல்லுது அப்படின்னா அட் திஸ் கரண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். எப்படி? அட் திஸ் கரண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஏவுடைய வேல்யூ என்னது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த மூணுமே. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அப்பயே நம்ம வந்து இந்த ஆரோடைய வேல்யூ நம்ம வந்து 26 நம்ம வந்து வச்சுட்டோம். எதுக்கு? T2க்கு. இப்போ ஐயோடைய வேல்யூ இப்போ நம்ம தான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து போடணும். என்ன வேல்யூ நம்ம வந்து போடணும் அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஏவோட வேல்யூ வந்து என்னது, 30 தானே போட்டிருக்கோம். ஆனால் அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த W வந்து வரும்போது சாரி இங்கே ஆக்சுவலாக வந்து 30 வராதுல, 26 தான் வரும். ஆக்சுவலி லிட்ரலி சாரி மேன், இங்கே வந்து 26 தான் வரும். மை மிஸ்டேக். ஏன்னா இங்கே வந்து 26 தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து 26 தான் இருக்கும். ஏன்னா வந்து ஐம் சாரி இது வந்து நான் தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன் நான். இது வந்து பேசிக்கலி என்னென்னா இந்த T2வோடைய இந்த ரெஜிஸ்டரில் வந்து நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 26 தான் வந்து இருக்குது. அப்போது இந்த 26 வச்சு தான் இது வந்து என்ன பண்ணணும்னா பேசிக்கலி இட் வில் பி என்னது இந்த A++ பண்ணும். ஓகேவா? அப்போது இந்த 26 நம்மளுக்கு வந்து இருக்குதா, அப்போது இந்த 26 வந்து இந்த ஐயோவில் வந்து இந்த 26 தான் இருக்கும். அடுத்து இது வந்து W பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 26லேருந்து A++ அப்படின்னு சொல்லிட்டு அது அதை வந்து இது பண்ணிவிட்டு 27ன்னு அது வந்து என்ன பண்ணிடும்னா இட் வில் பி சேஞ்ச்டு. அப்போது நம்ம இங்கே கஷ்டப்பட்டு இந்த T1ல் வந்து 26லேருந்து 30 வரைக்கும் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த T2 வந்து ஸ்டாப் ஸோ இந்த T2 வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ஸ்டாப் ஆன காரணத்தினால் நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா
இந்த 30லேருந்து நம்ம வந்து மறுபடியும் பேக் டு 27 வந்து வந்துட்டோம். ஓகேவா? இந்த 30லேருந்து நம்ம வந்து மறுபடியும் பேக் டு 27 நம்ம வந்து வந்துட்டோம். கஷ்டப்பட்டு இங்கே நம்ம வந்து 26லேருந்து 30 வரைக்கும் நம்ம வந்து போனது. இந்த T2 வந்து ஸ்டாப் ஆன காரணத்தினால் we are back to 27. ஓகேவா? ஸோ இதனால நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா we have lost 3 values. ஒரு 3 நம்பர் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, தேவையில்லாமல் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மொத்த ப்ராசஸுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரேஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து ரேஸ் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து 30ன்னு சொல்லிட்டு வராது. இது நான் வந்து எந்த ஞாபகத்தில் சொன்னேன்னு தெரில. இங்கே வந்து 30லாம் வராது. ஏன்னா அந்த ரெஜிஸ்டர்லேயே வந்து நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, 26 தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் வேல்யூ தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் இந்த வேல்யூ எதுக்கு பார்க்க போகுது? சாரி ஸோ தப்பாக சொல்லிட்டேன் நான். T2 இந்த ரெஜிஸ்டர்லேயே வந்து என்ன தான் இருக்குது, 26 தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 26 தான் பார்க்குமே தவிர 30 பார்க்காது. ஸோ 26 நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குதா. அப்போது இந்த 26 வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அடுத்து என்னது இன்க்ரிமெண்ட் அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா A++ போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதனால் அந்த ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து மறுபடியும் இந்த ரெஜிஸ்டரில் போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த 26ன்றது அகெயின் 26 தான் நம்மளுக்கு இங்கே வந்து இருக்கும். ஒன்ஸ் இந்த சிபியூவில் இந்த ++ன்ற ஆப்ரேஷன் நம்மளுக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 26ன்றது 27ஆக மாறும். அப்படி மாறி என்னங்க பிரயோஜனம்? ஏன்னா 30லேருந்து நம்ம பேக் டு 27 நம்ம வந்துட்டோம். ஸோ we have lost 3 values. ரைட்டா? 3 வேல்யூஸ் நம்ம வந்து தேவையில்லாமல் we lost it. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ரேஸ் கண்டிஷன்ஸ் பேசிக்கலி நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ நான் வந்து சொல்லணும், அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஸ்மால் நம்பர்ஸ் நம்ம இங்கே வந்து போடும்போது நம்மளுக்கு இங்கே வந்து பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகுது. அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 போட்டோம் அப்படின்னா இந்த 200ன்றது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு இங்கே வந்து வந்துடுச்சு. அது எப்படி ஏன் நான் இங்கே வந்து ஸ்மால் நம்பர்ஸ் போட்டால் மட்டும் எனக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகுது, லார்ஜ் நம்பர்ஸ் போட்டால் எனக்கு ஏன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றது ஒரு கேள்வி. அப்படி தானே? ஸோ பேசிக்கலி அதுக்கு காரணம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போட்டு மண்டையை நீங்கள் எதை பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே வந்து லைக் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணிடும், இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்படி தானே? அப்போது ஒரு 100 A++-ஐ இந்த காலத்து CPU வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிஞ்சி போனால் ஒரு சம் செகண்ட், ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு நானோ செகண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆக போகுது. இந்த A++ன்றதை ஒரு 100 வாட்டி பண்ணுறதுக்கு வந்து பேசிக்கலி சம் அமௌண்ட் ஆஃப் நானோ செகண்ட்ஸ் தான். ஸோ அது வந்து சம் அமௌண்ட் ஆஃப் நானோ செகண்ட்ஸ் தான் வந்து அது வந்து எடுத்துக்க போகுது. அப்படி தானே? அப்போது இங்கே பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த T2ன்றது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த T1ன்றது அதோடைய மொத்த இதையுமே அது வந்து என்ன பண்ணிடுது, ஃபினிஷ் பண்ணிடுது. சரியா? ஸோ பேசிக்கலி நான் வந்து என்ன சொன்னேன் முதல்ல, இந்த T1ம் T2வும் இட் வில் பி பேசிக்கலி கன்கரண்ட்லி எக்ஸிக்யூட் நான் சொன்னேன்னா, அது இந்த கேஸில் மேபி இந்த ஒரு கேஸில் அது வந்து சாத்தியம் இல்லை. அது ஏன் அப்படின்னா, இந்த 100ன்ற அந்த ஒரு நம்பர் வந்து இந்த காலத்து சிபியூக்குள்ள ஒரு சின்ன நம்பரு. அப்போது இந்த T2 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த T1 வந்து இந்த 100ஐயுமே வந்து முடிச்சிடுது பேசிக்காக. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு T2 வந்து பேசிக்கலி நம்மளுக்கு என்ன வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஸ்டார்டிங் இட்ஸ் என்னது திங். ஸோ அப்போது இந்த T1 வந்து இந்த 100ஐயும் அப்போ இந்த T1 வந்து பேசிக்கலி இந்த A++ன்றது ஒரு 100 வாட்டி இது பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ வந்து 100 ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த T2ன்றது ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போது 100லேருந்து போகும். இப்போ அதே இது நான் இங்கே வந்து ஒரு 1 lakh நான் இப்போ இங்கே வந்து கொடுத்தேன் அப்படின்னா T1 வந்து எனக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த T1 வந்து எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த T2மே வந்து கன்கரண்ட்டாக எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது இந்த T1ம் T2வும் வந்து பேசிக்கலி கன்கரண்ட்டாக அது வந்து என்னது வேல்யூஸ் அது வந்து பண்ணுது. அப்படி பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைக்கு இதுக்குள்ளே வருது. அப்படி கன்கரண்ட்டாக அது வந்து பண்ண வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரேஸ் கண்டிஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இது வந்து பார்க்குது. அண்ட் அதை நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம். அப்படி தானே? ஸோ அதனால தான் வந்து இந்த சின்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. பட் லார்ஜ் நம்பர்ஸ் போட்டால் நமக்கு வந்து ஒர்க் ஆகாத காரணம் வந்து என்ன அப்படின்னா,
இதுதான். ஏசி வேறு போட்டுட்டேன்னா வாயிலாம் எனக்கு வந்து குளருது அந்த ஒரு கோல்டில். ஸோ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் மேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து 100ன்னு போட்டப்போ ஒர்க் ஆனதுக்கான காரணமாக தான் அது வந்து என்ன பண்ணால் CPU இஸ் டூ ஃபாஸ்ட். ஸோ அந்த T2 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே T1 வந்து அதோட வேலையை வந்து ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, இட் கம்ப்ளீட்டட் இட். அதுக்கப்புறம் தான் இந்த T2ன்றது வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. ஆனால் இப்போ வந்து 1 lakh அப்படின்னா வந்து T1 வந்து அதோட வேலையை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே T2ன்றது அப்படியே ஜாயின் பண்ணிக்கிடுது. அதனால் இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேசிக்கலி இதான் அந்த இன்றைக்கி உள்ள வீடியோ. நீங்கள் ரேஸ் கண்டிஷன்ஸை பற்றி மேபி நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்களான்றது சந்தேகம்தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ரேஸ் கண்டிஷன்ஸ்னால் என்னது, அதை பற்றி நம்ம வந்து அக்கு வேறு ஆணி வேறு சியை வச்சு அண்ட் அசம்பிளியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் வச்சு பார்த்து வி ஹேவ் அண்டர்ஸ்டுட் வாட் ரேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி ஆல் அபவுட். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கேளுங்க. இந்த 30ன்றதை நான் சொல்லியிருக்கக்கூடாது. எந்த மைண்ட் செட்டில் நான் சொன்னேன்னு தெரில நான். ஏன்னா அதோட இந்த ரெஜிஸ்டர்லேயே வந்து இந்த வேல்யூஸ் 26 தானே. ஸோ அந்த வேல்யூஸ் தான் அது வந்து ஸோ இட் வில் பேசிக்கலி மேக் சம் திங்ஸ், ஓகேவா? ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து இத்துடன் நான் வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டை வச்சு பார்ப்போம். அண்ட் அன்டில் தென் குட் பை அண்ட் பீஸ் அவுட். OBS.